தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. நெல்லை டவுன் பகுதியில் தொடர் கனமழையால் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் வீடு இடிந்து விழுந்துள்ளது. அதி கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் வீட்டின் அஸ்திவார பகுதியில் அரிப்பு ஏற்பட்டதால் இடிந்து விழுந்ததாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தாமிரபரணி ஆற்றினுடைய கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக நெல்லை நகர்ல பல்வேறு இடங்கள்ல வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாமே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கரையோரமாக இருக்கக்கூடிய வீடுகளில் நேற்று காலையிலிருந்தே அங்க பாதுகாப்பான இடம் இல்லை என்பதனால அங்கிருந்த குடியிருப்பு வாசிகளை வெளியேற்றி நிவாரண முகாம்களிலே தங்க வைக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கின்றனர். இதுல இந்த பகுதி தற்பொழுது இந்த ஒரு வீடு ஒன்று இடிந்து விழக்கூடிய இந்த காட்சி என்பது நெல்லை டவுன் பகுதியிலே நடந்திருக்கிறது. நிறைய பேர் வீட்டினுடைய தரைதளங்கள்ல வீடுகள்ல வெள்ள நீர் புகுந்ததுனால வீட்டின் மாடி மீது தஞ்சமடைந்து அங்கங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு வீடு மிகவும் ஸ்திரத்தன்மை இல்லாமல் அந்த வீடு ஒரு இடியும் நிலையில் இருந்ததுனால அந்த வீட்டில் இருந்தவர்கள் அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய மாடி மீது ஏறி நின்றிருந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த வீடு இடிந்து விழுந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த வீட்டிற்கும் அருகில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய சுவரும் ஒட்டிதான் இருக்கிறது. இதுல அதில் விரிசல் விட்டதுனால அந்த வீடு பாதுகாப்பானது இல்லை என்பதனால் அந்த வீட்டில் இருந்து வெளியேறி அருகில் இருப்பவர்கள் உதவியுடன் அவர்கள் மற்றொரு வீட்டின் மீது ஏறி அவர்கள் உயிரை பாதுகாத்து அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய வீடு அவர்களுடைய கண் முன்னாவே இடிந்து விழுந்த அந்த காட்சியை அந்த குடும்பத்தினரே அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நெல்லை டவுன் பகுதியிலே நடந்திருக்கிறது. இந்த வீடு இடிந்து விழுந்த சம்பவத்தால் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ எதுவும் இல்லை என்பதை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதே போல இந்த கரையோரம் இருக்கக்கூடிய வீடுகள் முறையில் தொடர்ந்து வீடுகளிலேயே இருக்கக்கூடியவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்பதனால கூடுதலாக இந்த படகுகளும் வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் 2 அல்லது 3 படகுகள் மூலமாக இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல ஹெலிகாப்டர் மூலமாகவும் கடற்படையினுடைய ஹெலிகாப்டர் மூலமாகவும் தொடர்ந்து இந்த ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய யாரும் ஆபத்தான முறையிலே வீடுகளின் மீது இருக்கிறார்களா, அவர்கள் உடனடியாக எந்த பகுதியிலே மீட்பு நடவடிக்கை துரிதப்படுத்த வேண்டும் என்று அதன் மூலமாக இந்த ஹெலிகாப்டர் மூலமாகவும் பார்வையிட்டு வருகின்றனர். அதே போல உடனடியாக அங்கு யாரும் மீட்பு குழுவினர் தேவைப்பட்டால் அவர்கள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு படகுகளை அங்கு அனுப்பி அங்கிருந்து அவர்களை மீட்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. படகுல மோட்டார் பொறுத்துதான் இயக்க முடிகிறது. ஏனென்றால் நீரினுடைய வேகம் ஆற்றினுடைய கரைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி என்பதனால நீரினுடைய வேகம் அங்க நீரோட்டம் அதிகமாக இருக்கிறது. இவை மோட்டார் பொருத்தப்பட்ட இந்த படகுகள் மூலமாகத்தான் சென்று மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த இடிந்து விழுந்த இந்த வீடும் கூட ஆற்றினுடைய தாமிரபரணி ஆற்றினுடைய கரைக்கு அருகில் தான் இருக்கிறது. எனவே கரையோரமாக இருக்கக்கூடிய வீடுகள்ல ஆபத்தான முறையில் இது போன்று இருக்கக்கூடிய வீடுகளில் யாரும் இருக்க வேண்டாம் என்றும் மீட்பு குழுவினர் மூலமாக அந்த பகுதிக்கு வரக்கூடிய மீட்பு குழுவினர் மூலமாக வெளியேறி அவர்கள் நிவாரண முகாம்களிலே அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. விழுந்துட்டு இந்த தாமிரபரணி கரையோரம் இருக்கக்கூடிய பகுதியில கொக்கரகுளம், அதே போல கைலாசபுரம், மீனாட்சிபுரம் இந்த உள்ளிட்ட இந்த பகுதிகளில் எல்லாமே அதிகமாக வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கிறது. அந்த பகுதியில துரிதமாக மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதிகமாக மீனவ படகுகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. நீரின் ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில அனுபவம் உள்ள இந்த மீன்பிடி படகுகளை இயக்க தெரிந்தவர்கள் தான் அதுல படகுகளை இயக்குகிறார்கள். இந்த மீட்பு பணிகளுக்கு இந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர், மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் இவர்கள் இந்த படகுகளிலே சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த இடிந்து விழுந்த அந்த வீட்டினுடைய இடம் என்பது டவுன் பகுதியிலே, நெல்லை டவுன் பகுதியில, அதாவது நெல்லையப்பர் கோயில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த வீடு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமுமே எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற ஆபத்தான முறையில் வீடுகள் இருந்தால் அதன் வீடுகளின் மீது மாடிகளில் இருப்பதோ அல்லது வீடுகளிலேயே வசிப்பதோ கூடாது.